உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், இந்த மூங்கில் வச்சு நம்ம செடி எப்படி இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன செடி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ரோஸ் வைக்கலாம், அப்புறம் மணி பிளான்ட் வைக்கலாம், அதுக்கப்புறம் புதினா வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாசல் முன்னாடி கூட நீங்கள் அழகாக மாட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தோட்டத்திலேயே கூட தொட்டி மேலே வச்சா அந்த தொட்டியில் ஒரு செடி இருக்கும். இது நடுப்புற இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மூங்கில் பார்த்திங்கன்னா ஒரு லென்த்து மூங்கில் வாங்கினீங்கன்னா அங்கேயே கடையிலேயே கொடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சு பச்சை மூங்கிலே வாங்கலாம். அது கொஞ்சம் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி காஞ்ச மூங்கிலும் வாங்கிக்கலாம். ஒரு லென்த்து மூங்கில் பார்த்திங்கன்னா 350 ரூபாய். ஆனால் இதில் நிறைய நம்ம செடி வைக்கலாம். 350 ரூபாய்க்கு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிட்டு வரும் இந்த மாதிரி. அதுவும் நம்ம கட் பண்ணும் போது அவங்கக்கிட்ட சொல்லி கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கணும், ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு மிஷினில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் வரும். நம்ம பெயிண்டெல்லாம் அடித்து சூப்பராக வைக்கும் போது நல்லா வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் மணி பிளான்ட்டெல்லாம் வந்து கொஞ்சமாக மண் போட்டு அழகாக அங்கே வச்சுக்கலாம். டிவி வைக்கிற இடத்துல, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஆஃபீஸ் ரூமில் அங்கெல்லாம் வந்து வச்சுக்கலான்ட்டு. 350 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பிட்டு இந்த மாதிரி பெருசு சின்னது அளவு பார்த்து நீங்கள் இந்த கணு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு வந்து ஒரு சைடு மூடி இருக்கணும், ஒரு சைடு ஓப்பனாக இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணணும் நம்ம. இப்போ இந்த உப்பு காயத்தை வச்சு நல்லா இதை தேய்ச்சிக்கிறேன். இந்த மூங்கில் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கட்டை தொட்டியில் கிடைக்கும். அதாவது விறகெல்லாம் விற்கிற கடை இருக்குது, அங்கே வந்து கிடைக்கும். இது பாருங்கள், நைஸான ஒரு உப்பு காயத்தை வச்சு இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். ஏன்னா இந்த இடமெல்லாம் வந்து நான் காய வைக்கும்போது நடுப்புற மழைலாம் பெஞ்சு இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் புது மூங்கில் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பழைய மூங்கிலில் கூட நீங்கள் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டப்பா வந்து 38 ரூபாய். இந்த டப்பா 200 கிராம் டப்பா. இது வந்து 200 கிராம் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வந்து டின்னர் வாங்கியிருக்கேன், கலக்கிறதுக்காக டின்னர் வாங்கியிருக்கேன். இது 38 ரூபாய். இந்த பெயிண்ட் டப்பாலேருந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து ஊற்றிக்கங்க நீங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டின்னர் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஹோல்ஸ் வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு போடுறேன். உங்ககிட்ட ட்ரில்லிங் மிஷின் இல்லைன்னா பெரிய ஆணி எடுத்துக்கோங்க. ஆணியில் சுத்தியில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டேன் எல்லாமே. இப்போ வந்து நம்ம இந்த கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அழகா நீங்க அடிச்சுக்கங்க. காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது மேல இன்னொரு கோட் அடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்கா நல்லா இருக்கும். நமக்கு வந்து இது சூப்பராக நம்ம பெயிண்ட்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்ரோஸ் வச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த ஓட்டைக்குள்ளே நல்லா நுழைச்சிருங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக அப்படியே மண் போட்டுக்கலாம். பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். இதில் மணி பிளான்ட் கூட நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சோம்னா அப்படியே அழகாக நமக்கு வளரும். அது தவிர பிரண்டையும் நம்ம இதே மாதிரி நம்ம வளர்க்கலாம். இந்த மாதிரி மணி பிளான்ட்டும் வைக்கலாம். நான் வந்து ஒரு 2 மணி பிளான்ட் வைக்க போகிறேன். இந்த மூங்கில்ல பார்த்தீங்கன்னா நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம பிரண்டை வச்சுக்கலாம். கொஞ்சமாக பிரண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இதை அப்படியே துளுத்துரும் நல்லா. அது சைடில் கொஞ்சம் பட்ரோஸ் சொருவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸும் வச்சுருக்கேன். 2மே வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தவிர இப்படி இதை வந்து நம்ம போட்டுட்டு கீழவே வச்சுருவோம். ஒரு தொட்டியில் வந்து சொருவி வச்சிடலாம். சொருவி வச்சுட்டு அது நல்லா துளுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கயிறு கட்டி எங்கே நம்ம தொங்க விடுறோமோ அங்கே தொங்க விட்டுக்கலாம். வளர்கிற வரைக்கும் கீழே வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துடலாம். பாருங்கள், இப்படியும் கூட நம்ம வீட்டையும் சரி மாடி தோட்டத்தையும் சரி அழகுபடுத்தலாம். இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் பொருள் எது இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தான் ட்ரை பண்ணணுன்னு இல்லை, தண்ணி பாட்டில் இருந்தால் கூட சரி அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாசல் முன்னாடி கட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். நல்லாவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு தொட்டி, இந்த மாதிரி டிசைன் பண்ண தொட்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 ரூபா 450 ரூபா. இதை நம்மளே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.